ஹலோ, இந்த வீடியோவில் என்சிஇஆர்டி கிளாஸ் 12 ஃபிசிக்ஸ் அதில் புக்கில் உள்ள ஃபர்ஸ்ட் சாப்டர் 1.5 லைன் பை லைன் ரீடிங் பண்ணி இது எல்லாத்தையும் நம்ம புரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ சீரீஸில் ஒரு +2 ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த கண்டென்ட்டை எப்படி புரிய வைக்கணுமோ அதை மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக புரிய வைக்கிறதா நம்ம வீடியோவோட நோக்கம். இப்போ நம்ம வாசிக்கலாம். 1.5 பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ். எலக்ட்ரிக் சார்ஜினுடைய அடிப்படை குணாதிசயங்கள், ஃபண்டமெண்டலாக என்னென்னலாம் விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுருக்கணும். அதுக்குன்னு என்னென்ன குணாதிசயம் எக்ஸிஸ்ட் ஆகும், அது எப்படி எப்படிலாம் பிஹேவ் பண்ணும், அதாவது பேசிக் ப்ராப்பர்ட்டி, அடிப்படை குணாதிசயம். We have seen that there are two types of charges, namely positive and negative, and their effects tends to cancel each other. அதாவது நமக்கு ரெண்டு வகையான சார்ஜஸ் இருக்குது. There are two types of charges, ரெண்டு வகையான சார்ஜ். What are the two types of charges? ஒன்று பாசிட்டிவ் சார்ஜ், இன்னொன்று நெகட்டிவ் சார்ஜ். பாசிட்டிவ் சார்ஜ், ரெண்டாவது நெகட்டிவ் சார்ஜ். இதான் ஃபர்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் சார்ஜஸ். நம்பர் 1 பாசிட்டிவ், இன்னொன்று நெகட்டிவ். புக்கெல்லாம் எடுத்துக்கோங்கண்ணே. புக்கெல்லாம் எடுத்து ப்ராப்பராக நீங்கள் நோட்ஸ் எடுத்து படிக்கிற மாதிரி தான் இது இருக்கும். அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ரெண்டாவது ஒரு நல்ல பாயிண்ட், அதனுடைய விளைவுகள், இந்த பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜினுடைய எஃபெக்டை கேன்சல் பண்ணுமா, நெகட்டிவ் சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜினுடைய எஃபெக்டை கேன்சல் பண்ணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் முந்தின செக்ஷன்ஸில் அப்படின்னு இட் ஹாஸ் பீன் கிவன். இதை வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு அடுத்து 2-3 பாயிண்ட்ஸ் இருக்குது, அதை பார்க்கும்பொழுது இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரியும். இந்த வீடியோலேயே நம்ம அதை பார்த்துடலாம். We shall now describe some other properties of the electrical charge. இன்னும் சில குணாதிசயங்கள், எலக்ட்ரிக்கல் சார்ஜினுடைய குணாதிசயங்களை, கேரக்டரிஸ்டிக்ஸை, ப்ராப்பர்ட்டிஸை நம்ம பார்க்க போகிறோம். இஃப் the size of charged bodies are small as compared to the distance between them, we treat them as point charge. All the content of the body is assumed to be concentrated at a point in space. அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம ஒரு சார்ஜ்டு பாடியை எடுத்துக்க போகிறோம். எடுத்துக்கோங்களேன், இது மாதிரி ஒரு ஸ்பியர், ஒரு பந்து மாதிரி எடுத்துக்கோங்க. அந்த பந்தில் வந்து நம்ம சார்ஜை போட்டிருக்கோம். ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிற மாதிரி எடுத்துக்குவோம். ஒரு பால் நம்ம ஒரு ஒரு ஃபுட்பால் மாதிரி எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஃபுட்பாலே ஒரு பெரிய சைஸ் மாதிரி தான். அப்போனா இதை நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம்னா, இவ்வளோ பெரிய ஃபுட்பால், பாசிட்டிவ் சார்ஜ் வந்து ஒரு மெட்டல் ஃபுட்பால், சரியா, மெட்டல் ஃபுட்பால் சைஸில், மெட்டலாக இருக்கக்கூடிய ஃபுட்பால் சைஸில் சுற்றி பாசிட்டிவ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. அப்படிங்கும்போது இதை நம்ம என்ன பண்ணிக்க போகிறோன்னா, இது பார்க்குறதுக்கு ஒரு ஷேப் இருக்கிறது, நமக்கு ஒரு ஸ்பேஸில் ஒரு ஷேப் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும், ஒரு ரவுண்டாக இருக்கிற மாதிரி. இது நம்ம எப்படி ட்ரீட் பண்ண போகிறோன்னா, பாயிண்ட் இன் ஸ்பேஸ் அப்படின்னு நம்ம ட்ரீட் பண்ண போகிறோம். இதை வந்து பாயிண்ட் சார்ஜ்டு பார்ட்டிக்கலாக நம்ம எடுத்துக்க போகிறோம். அதாவது பாயிண்ட் சார்ஜாக நம்ம ட்ரீட் பண்ண போகிறோம். ஏன் ட்ரீட் பண்ண போகிறோம்னா, இதை மாதிரி இன்னொரு ஃபுட்பாலையும் நம்ம பக்கத்தில் வச்சோம் அப்படின்னா, அதுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குன்னா, அதாவது இதுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து இங்கே ஒரு சார்ஜ்டு பார்ட்டிக்கல் வைக்கிறோம், இதே மாதிரி ஒரு ஃபுட்பாலு, அதில் வந்து உங்களுக்கு அதுலேயும் ஒரு சார்ஜ்டு பார்ட்டிக்கல் மெட்டல் ஃபுட்பால் அப்படின்னு எடுத்துக்குவோம். ஃபுட்பால் சைஸில் ஒரு ஷேப் எடுத்துக்குவோம், ஸ்பியர் மாதிரி எடுத்துக்கிட்டு அதில் வந்து சார்ஜ் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. இப்படி ஒரு ஷேப் இருந்தாலும் நம்ம என்ன கன்சிடர் பண்ண போகிறோன்னா, இதுக்கு இடையில இந்த ரெண்டு ஃபுட்பாலுக்குமே, இந்த ரெண்டு சார்ஜ்டு ஆப்ஜெக்ட்ஸ், மெட்டல் ஆப்ஜெக்ட்ஸுக்கு இடையில டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தால் we can consider this charged particle as point charge. நம்ம எப்படி ட்ரீட் பண்ணிக்கலாம், இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது,
இங்கே ஒரு பாயிண்ட் சார்ஜ் இருக்குது. அடுத்து இந்த சைடில் இங்கே ஒரு பாயிண்ட் சார்ஜ் இருக்குது. ரெண்டுத்துக்கும் இடையில எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது? டி அப்படிங்கிற டிஸ்டன்ஸ் இருக்குது. ஆனால் இந்த படத்தை பாருங்கள், இந்த படத்தில் ஃபுல்லும் சார்ஜஸ் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு, பிரிஞ்சிருந்தாலும் டிஸ்ட்ரிபியூட்டட் சார்ஜ்டு சிஸ்டமாக நம்ம எடுத்துக்கலாம், அமைப்பாக எடுத்துக்கலாம். அடுத்து நீங்கள் படிப்பீங்க போக போக. ஆனால் இதை நம்ம எப்படி எடுத்துக்க போகிறது கிடையாது, டிஸ்ட்ரிபியூட்டட் சார்ஜ் கிடையாது. we are going to consider it as a பாயிண்ட் சார்ஜாக நம்ம எடுத்துக்கொள்ள போகிறோம். why? because due to the distance between them, அதிகமான டிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால இந்த பெரிய ஷேப்பினுடைய இன்ஃப்ளூயன்ஸை நம்ம கன்சிடர் பண்ண வேண்டாம். எக்ஸாம்பிள் எடுத்துக்கோமே, இப்போ நம்ம பூமியோட சைஸை கம்பேர் பண்ணும்போது, எர்த்தோட சைஸை கம்பேர் பண்ணும்போது நம்ம யார்? we are just a dot, ஒரு புள்ளி மாதிரி தானே. நம்ம குட்டியோண்டு ஒரு மனுஷன் மாதிரி தான் இருப்போம். ஸ்மாலஸ்ட் ஹியூமன் பீயிங் இவ்வளோ பெருசாவாக இருக்கும். வில் பி தாட் லைக் ஒரு டாட் மாதிரி தான் நம்ம தெரியும். அப்படி தானே, ஒரு புள்ளி மாதிரி தான் நமக்கு தெரியும். அதனால் ஒரு பெரிய சார்ஜ்டு பாடியாக இருந்தாலும் அதுக்கு இடையில டிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்தால் we can treat the charged object as point charge. ஓகே, அது என்ன கொடுத்துருக்காங்க? all the charge of the body is assumed to be concentrated. எல்லா சார்ஜுமே குவிந்து இருக்கிறது. is going to be concentrated at a point. குவிஞ்சு இருக்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கொள்ளலாம். is assumed to be concentrated. is it okay? ஃபைன். நம்ம ட்ரீட் பண்ணிக்கிறோம். அது வந்து டிஸ்ட்ரிபியூட்டட் ஆப்ஜெக்டாக இருக்கா? டிஸ்ட்ரிபியூட்டட் ஆப்ஜெக்ட் தான் இருக்குது. நம்மளுடைய மேத்தமெட்டிக்கல் அனாலிசிஸ்க்காக என்ன பண்ணிக்கிறோம்? we are assuming it is a charged body. assuming கற்பனை பண்ணிக்கிறோம். சயின்ஸில் வந்து you should know to assume things. சரியாடா? shall we go to the next point? okay, done. I hope it's clear to you. அடுத்தது நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1.5.1. இது பழைய புக்கோட நம்பர். புது புக்கில் வந்து ஐ ஹோப் இட்ஸ் 1.4.1 நினைக்கிறேன். அடிட்டிவிட்டி ஆஃப் சார்ஜஸ். சார்ஜை நம்ம கூட்டலாம். இதுவரையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? we haven't not as it given a quantitative definition of charge. we shall follow it up in the next section. அடுத்த செக்ஷனில் நம்ம பார்க்க போகிறோம். இதுவரையும் நம்ம என்ன பண்ணதில்லை? we have not as yet given a quantitative, எண்ணிக்கை அடிப்படையில் giving a number, நம்பருக்கான டெஃபினேஷனை சார்ஜுக்கு நம்ம கொடுக்கல. we haven't defined by giving a number for a charge. ஒரு சார்ஜ் இத்தனை சார்ஜ்னா இத்தனை நம்பர், இத்தனை சார்ஜ்னா இத்தனை நம்பர் அப்படிங்கிற இதுவரையும் நம்ம பேசலை. முந்தின செக்ஷன்ஸில் எதுவுமே பேசலை. இப்போ அடுத்த செக்ஷனில் நம்ம அதை பார்க்க போகிறோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? we shall tentatively assume that this can be done and proceed. நம்ம என்ன நினச்சிக்கலாம்? கற்பனையாக, டென்டேட்டிவ்னா ரஃபாக நம்ம என்ன பண்ண போகிறோம்? டென்டேட்டிவ்லி அசியூம், ரஃபாக என்னென்னு எடுத்துக்கலாம். இதை நம்ம பண்ணலாம். சார்ஜை கூட்டலாமா? கூட்ட முடியும். கழிக்கலாமா? சப்ராக்ட் பண்ண முடியுமா? யூ கேன் ஆட் எஸ், யூ கேன் சப்ராக்ட் எஸ் அப்படின்னு நினச்சிட்டு we are going to do some calculations now. இப்போ நம்ம சில calculation பண்ண போகிறோம். அது என்னென்னா, if system contains 2 point charges Q1 and Q2. இப்போ நம்ம ஒரு அமைப்பு எடுத்துக்க போகிறோம். the total charge of the system is obtained simply by adding algebraically Q1 and Q2. that is, charges adds up like real number or they are scalars like the mass of the body. சரியா? இப்போ நமக்கு ஒரு சிஸ்டம் இருக்குது. நம்ம we are going to do an analysis. ஒரு ரெண்டு சார்ஜ்டு பார்ட்டிக்கல் இருக்குது. ஓகே, சார்ஜ்டு பார்ட்டிக்கல் என்ன இருக்குது? Q1 அண்ட் Q2 சார்ஜ்டு பார்ட்டிக்கல் இருக்குது. நம்ம இதை தான் நம்ம ஆய்வு பண்ண போகிறோம். அதனால் இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்? this is our system. this is our system and our system consists of, இந்த டாட்டட் லைனுங்கிறது என்னதுன்னா I denote it as a system. சிஸ்டம்னா எதை ஆராய்ச்சி பண்ண போகிறோம், எதில் நம்ம கவனம் செலுத்த போகிறோம். நம்ம கவனம் செலுத்தக்கூடிய ஒரு குறிப்பிட்ட ஸ்பேஸில் நமக்கு 2 சார்ஜ்டு பார்ட்டிக்கல் இருக்குது. அது Q1 அண்ட் Q2ங்கிற 2 சார்ஜ்டு பார்ட்டிக்கல் நம்மகிட்ட இருக்குது. இப்போது என்ன கேட்குறாங்கன்னா, வாட் இஸ் த டோட்டல் சார்ஜ் இன் அவர் சிஸ்டம் அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. ஸோ சிஸ்டத்தில் எத்தனை வாட் ஆர் த சார்ஜஸ் we do have? Q1 அண்ட் Q2. த டோட்டல் சார்ஜ் ஆஃப் த சிஸ்டம் என்ன? டோட்டல் சார்ஜ் ஆஃப் த சிஸ்டம் இஸ் ஈக்குவல் டு, எப்படி நம்பரை கூட்டுவீங்களோ
total charge of the system. What's the total charge of the system? That is Q1 plus Q2. எப்படி நம்பரை கூட்டுவீங்களோ அதை மாதிரி கூட்டிட வேண்டியதான். சரியா? நம்பர்னா 1 + 2 2 + 3 அதை மாதிரி ஸ்கேலர். நம்பர்னா ஸ்கேலர். நம்ம மாஸ் இருக்குல்ல, 1 கிலோகிராம் 2 கிலோகிராம். இப்போ நம்ம ஒரு பேக் வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம கடைக்கு போய்ட்டு ஒரு பேக்கில் 1 கிலோகிராம் என்ன சொல்ல சீனி வாங்குகிறோம். சீனி, சர்க்கரை, சுகர், வாட்டவர், அது வாங்கி பேக்கில் தூக்கி போடுறோம். அடுத்து என்ன பண்ணுறோம், 1/2 கிலோகிராம் நம்ம என்ன வாங்குகிறோம், சாக்லேட்ஸ் வாங்குகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ என்ன சொல்கிறேன், வி ஹாவ் அ பேக். அந்த பேக்கில் இப்போது we are going to buy and put என்னது 1 கிலோகிராம் ஆஃப் சுகர், 1 கிலோகிராம் சுகர் போடுறோம். அதே நேரத்தில் we are going to put என்னது 1/2 கிலோகிராம் ஆஃப் என்ன போடுறோம், சாக்லேட் போடுறோன்னு வச்சுக்கோங்க. இந்த பேக்கோட மாஸ் என்ன அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன பண்ணுவோம், 1 கிலோகிராம் ப்ளஸ் 0.5 கிலோகிராம் அப்படி தானே சொல்லுவோம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், டைரெக்டாக நம்ம ஆட் பண்ணோம். அதுதான். அதே மாதிரி நம்ம சார்ஜையும் என்ன பண்ணலான்னா, வாட் இஸ் த வெயிட், மாஸ் ஆஃப் த பேக் இஸ் ஈக்குவல் டு 1.5 கிலோகிராம். அதே மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், சார்ஜையும் இதே மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். 1 சார்ஜ் 2 சார்ஜ் அப்படின்னா எத்தனை சார்ஜ் இருக்குது, 3 சார்ஜ் இருக்குது. அதை மாதிரி we can add. அப்படி தான் இங்கே கொடுத்துருக்காங்க. If a system contains 2 point charges Q1 and Q2, the total charge of the system can be obtained by simply adding algebraically, மேத்தமெட்டிக்ஸாக கூட்டுற மாதிரி கூட்டிக்கலாம். சார்ஜஸ் ஆட்ஸ் அப் லைக் ரியல் நம்பர் மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ரியல் நம்பருக்கு இன்னொரு பேர் ஸ்கேலர் அப்படின்னு கொடுக்கலாம். இதுக்கு டைரக்ஷன் கிடையாது. ஸோ இப்போ நமக்கு 2 முக்கியமான ஃபண்டமெண்டல் ஒரு சில ப்ராப்பர்ட்டி இருக்குது, மாஸ் அப்புறம் சார்ஜ். ரெண்டுமே மாஸும் சார்ஜும் தே ஆர் என்னது, ஸ்கேலர்ஸ். தே ஆர் ஸ்கேலர். மாஸ் அண்ட் சார்ஜ் ஆர் ஸ்கேலர். ஸ்கேலர்னா ரியல் நம்பர் அவ்வளோதான். ரியல் நம்பர் ஒரு நம்பர். யூ கேன் ஆட் மாஸ் பை நம்பர் கூட்டுற மாதிரி, சார்ஜையும் நம்பர் கூட்டுற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். மாஸ் அண்ட் சார்ஜ் ஆர் ஸ்கேலர். சரி, இப்போ இஃப் அ சிஸ்டம் கண்டெய்ன்ஸ் n சார்ஜஸ், போனதில் என்ன பார்த்தோம், இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி 2 சார்ஜ் இருக்கிற மாதிரி பார்த்தோம். இப்போ நமக்கு n சார்ஜ் இருக்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம். இஃப் த சிஸ்டம் கண்டெயின் n சார்ஜஸ் Q1, Q2, Q3, Q4, Q5, Q6, Q7, Q8, Qn வரைக்கும் இருக்குன்னு வச்சுக்கோமே. தென் த டோட்டல் சார்ஜ் ஆஃப் த சிஸ்டம் இஸ் Q1 + Q2 + Q3 + Q4 ப்ளஸ் அப்படியே டாட் போயிட்டு Qn வரைக்கும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி போன தடவை பார்த்தோம்ல, சிஸ்டம் ஆஃப் சார்ஜஸ் 2 இருந்தால் Q1 + Q2. அதே மாதிரி n சார்ஜஸ் இருக்குன்னா எல்லாத்தினுடைய சார்ஜையும் கூட்டிட்டிங்கன்னா தட் இஸ் த சார்ஜ் contained in the system. Charges has magnitude but no direction, similar to the mass. Scalar-நால என்னது, what is a scalar? Scalar is a physical quantity. Scalar is a physical quantity which has magnitude but no direction. Scalar-na என்ன, only அதுக்கு ஒரு வேல்யூ மட்டும்தான் இருக்கும், மதிப்பு மட்டும்தான் இருக்கும். மேக்னிடியூட், நோ டைரக்ஷன் ப்ளஸ் நோ டிரெக்ஷன். சரியாடா? ஓகே, நோ டிரெக்ஷன். However, there is one difference between mass and charge. ஒரே ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. மாஸையும் சார்ஜில் ஒரு சின்ன வித்தியாசம். they are scalars. அது என்ன வித்தியாசம், மாஸ் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். எப்பொழுதுமே மாஸ் வந்து பாசிட்டிவ் தான். வேர் ஆஸ் த சார்ஜ் கேன் பி எய்தர் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். ஒரு வித்தியாசம் மாஸுக்கும் சார்ஜுக்கும் இடையில இருக்குது. வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மாஸ் அண்ட் த சார்ஜ் அப்படின்னு கேட்டால் என்ன ஒற்றுமை என்ன, தே ஆர் ஸ்கேலர்ஸ். ரெண்டுத்துக்கு இடையில வித்தியாசம் என்ன, வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மாஸ் அண்ட் சார்ஜ்? மாஸ் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ், கிரேட்டர் தேன் 0, ஆல்வேஸ், எப்பொழுதுமே. சரியா? ஸோ சார்ஜ் கேன் பி எய்தர் பாசிட்டிவாகவும் இருக்கலாம், ஆர் அல்லது
நெகட்டிவாகவும் இருக்கலாம். எய்தர் பாசிட்டிவ் எய்தர் நெகட்டிவ், எய்தர் பாசிட்டிவ் எய்தர் நெகட்டிவ், பாசிட்டிவாகவும் இருக்கலாம் நெகட்டிவாகவும் இருக்கலாம். ப்ராப்பர் சைன்ஸ் ஹேவ் டு பி யூஸ்ட் while adding the charges in the system. இப்போது அப்போனா சார்ஜை நம்ம கூட்டும் பொழுது சும்மா நம்பரை கூட்டுற மாதிரி கூட்டிடக்கூடாது. சில சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜாக இருக்கும், சில சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜாக இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், பாசிட்டிவ் நெகட்டிவ்னு போட்டு நம்ம ஆட் பண்ணுற மாதிரி சூழ்நிலை வரும். சரி, இப்போ அதுக்கு ஒரு உதாரணம் புக்கில் அழகாக கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், த டோட்டல் சார்ஜ் ஆஃப் த சிஸ்டம் கண்டெய்னிங் 5 சார்ஜஸ். இப்போ நமக்கு ஒரு சிஸ்டம் இருக்குது. டேக் ஒரு சிஸ்டம்னாலே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, ஒரு உதாரணத்துக்காக புரிதலுக்காக ஐ வில் ட்ரா வித் அ டாட்டட் லைன், லே இட் ஆஃப் வித் அ டாட்டட் லைன். சரியா, இதான் நம்மளுடைய சிஸ்டம். இதை மட்டும் தான் நம்ம கவனிக்க போகிறோம். சயின்ஸில் சிஸ்டம்னு ஒன்று டிஃபைன் பண்ணணும்னா இதுதான் எடுத்துக்கலாம், அது நம்ம இஷ்டத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம். சரியா, எதை ஆய்வு பண்ணுறோம் நம்ம தெரிஞ்சிருக்கணும். சரி, நம்ம சிஸ்டத்தில் இப்போ எத்தனை சார்ஜ் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க, 5 சார்ஜ் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன சார்ஜெலாம் நமக்கு +1 சார்ஜு, +2 சார்ஜு, அடுத்து -3 சார்ஜ் இருக்குது, +4ன்னு ஒரு சார்ஜ் இருக்குது, -5ன்னு ஒரு சார்ஜ் இருக்குது. -5 அப்படின்னு சார்ஜ் இருக்கா. தீஸ் ஆர் த சார்ஜஸ். வாட் இஸ் த டோட்டல் சார்ஜ் இன் அவர் சிஸ்டம்? இந்த டாட்டட் லைன் எதை குறிக்குது? சிஸ்டம். சரியா, ஓகே. ஸோ இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் சார்ஜ் இன் அவர் சிஸ்டம், டோட்டல் சார்ஜ் in the system, charge in the system. என்ன பண்ணிக்கலாம், சார்ஜை நம்பர் மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வாட் ஆர் த பாசிட்டிவ் சார்ஜஸ்? யாரெல்லாம் பாசிட்டிவ் சார்ஜு? +1ங்கிறது பாசிட்டிவ் சார்ஜ், +2ங்கிறது பாசிட்டிவ் சார்ஜ், +4ங்கிறது பாசிட்டிவ் சார்ஜ். ஓகே, ஸோ கூட்டினா என்ன வரும்? +1 +2 +4 கூட்டினா +7. சரியா, நெகட்டிவ் சார்ஜ் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணால் -3 -5 அதெல்லாம் ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரும்? -3 and -5 -8. ஸோ நெகட்டிவ் போட்டு எழுதணும் 8. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் வாட் இஸ் த டோட்டல் சார்ஜ் இன் அவர் சிஸ்டம்? -1. சரியா, ஸோ மொத்த சார்ஜ் நம்மளுடைய சிஸ்டத்தில் எவ்வளோ இருக்குது? -1 நம்மளுடைய சிஸ்டத்தில் இருக்குது. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம கற்றுக்கிட்ட ஓவரால் இது என்ன, அடிப்படை சார்ஜுக்கு என்னென்ன முக்கியமான ப்ராப்பர்ட்டி இருக்குது. நம்பர் 1 அதெல்லாம் நம்ம பார்த்தோம். என்னென்ன டைப் ஆஃப் சார்ஜஸ் இருக்குது? ஒன்று பாசிட்டிவ் இருக்குது, ஒன்று நெகட்டிவ் இருக்குது. இது ஒன்று கேன்சல் அவுட் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. அதிகமான பாசிட்டிவ் சார்ஜ் இருந்தால், நெகட்டிவ் சார்ஜ் கம்மியாக இருந்தால் நம்மளுடைய சிஸ்டத்தோட சார்ஜ் எப்படி காமிக்கும்? அதிகமான பாசிட்டிவாக காமிக்கும். கம்மியான பாசிட்டிவ் அதிகமான நெகட்டிவ் இருந்தால் நம்ம சிஸ்டத்தில் எப்படி இருக்க போகுது? நெகட்டிவ் சார்ஜாக மொத்தமாக இருக்க போகுது. நம்ம பாயிண்ட் சார்ஜாக நம்ம ட்ரீட் பண்ணிக்கலாம். எப்படின்னா, நம்மளுடைய சிஸ்டத்தில் டிஸ்ட்ரிபியூட்டட் சார்ஜஸ் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம அதை ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய தூரம், when the distance is very more, நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்முடைய டிஸ்ட்ரிபியூட்டட் சார்ஜ் சிஸ்டத்தை we can treat it as a பாயிண்ட் சார்ஜ் மாதிரி நம்ம எடுத்துக்கொள்ளலாம். எக்ஸாம்பிள், நம்ம பூமியில் நம்மளை எப்படி ட்ரீட் பண்ணிக்கலாம்? நம்மளை அனாலிசிஸ் பண்ணும்போது நம்ம பக்கத்தில் இருந்து அனாலிசிஸ் பண்ணால் என்ன பண்ணிக்கலாம்? நம்மளை ஒரு we have to see like a distributed mass, பிரிஞ்சிருக்கிற மாஸ் மாதிரி தான் பார்க்கணும். ஆனால் பூமியோட சைஸை கம்பேர் பண்ணும்போது நம்ம will be looking like a particle. நம்ம ஒரு பாயிண்ட் மாதிரி தான் நம்ம தருவோம். எப்படி மாஸை ஆட் பண்ணுவோமோ அதே மாதிரி சார்ஜையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஆட் பண்ணிக்கலாம். we are allowed to do. எப்படி? அதனால் மாஸ் ஒரு ஸ்கேலர், சார்ஜும் ஒரு ஸ்கேலர். மாஸ் எப்பொழுதுமே பாசிட்டிவாக மட்டும்தான் இருக்கும். சார்ஜ் பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். கிரேட்டர் தேன் 0, லெஸ் தேன் 0வாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ தட்ஸ் இட். அந்த டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வில் see you in the next video. Thank you. Bye.